ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக. திருப்பதிக்கு தரிசனத்துக்கு போகிறப்போ மூலவர் வெங்கடாஜலபதி பெருமாளோடு சேர்த்து திருமலா ஸ்ரீவாரி கோயில் மகாத்வாரத்துலேருந்து உள்ளே என்டர் ஆகிறப்போ நாம் கவனிக்க வேண்டிய மற்ற விஷயங்கள், உள்ளே இருக்கக்கூடிய மற்ற சன்னதிகள் பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய டைம்ஸ் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. இப்போது கருட பஞ்சமி கருட சேவாக்கு முன்னோரா தரிசனத்துக்கு போகிறப்போ பார்த்தேன். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப மெய் சிலிர்த்துருச்சு அதை பார்த்தப்போ. நீங்களும் அதை ஃபீல் பண்ணிவிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். மகாத்வாரம் உள்ளே என்டர் ஆகிறப்போவே கீழே பார்த்திங்கன்னா காலலம்புற மாதிரி தண்ணி ஓடும். அங்கேயே லெஃப்ட் சைடில் சங்கநிதி, ரைட் சைடில் பத்மநிதி இருப்பாங்க. அந்த மகாத்வாரம் மெயின் என்ட்ரன்ஸ் டோருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் கோன் ஷேப்பில் ஒரு குமிழ் இருக்கும். கதவுகளில் சங்கு, சக்கரம், கருடாழ்வார், ஆஞ்சநேயர் இருப்பாங்க. அதை தாண்டி இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்துட்டு வர்றப்போ ரைட் சைடில் மேலே அனந்தாழ்வார் தடி இருக்கும். பெருமாளை சீண்டின அந்த தடி அங்கே மாட்டியிருப்பாங்க. அடுத்து உள்ளே நம்ம நுழைஞ்சோன்னா படிக்காவலின்னு சொல்லுவாங்க அந்த மண்டபத்துக்கு பேர். அதை தாண்டி வர்றப்போ லெஃப்ட் சைடில் ரெங்கநாயக்கில் மண்டபம், கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துக்கிட்ட இப்போ அவர் நிற்கிறார் பாருங்களேன், அந்த இடத்துல சேத்திரபாலகர் சிலை இருக்கும். கோயிலோட காவல் தெய்வம். கொடிமரத்தை மானசீகமாக சேவிச்சுட்டு உள்ளே நிலையிறப்போ இது வெண்டி வாக்கி வெள்ளிக்கதவு இருக்கக்கூடிய இடம். அந்த கருப்பாக லெஃப்ட் சைடு கீழே பார்க்குறது ஹாத்திராம் பாபாஜியோட பெருமாள் தாயம் விளையாடுறது. இந்த வெள்ளிக்கதவுகளில் ரைட் சைடு மேலே உலகளந்த பெருமாள் இருப்பார். லெஃப்ட் சைடு கதவுக்கு மேலே பெருமாளுக்கு பக்கத்தில் யானை ஒன்று இருக்கும். அதனால் நான் அதை கஜேந்திர மோட்சம் நினச்சேன். பார்த்தா இப்போது கூடவே கருடனும் இருக்கார். ஸோ கதவுகள்லேயும் சுவாமி இருக்கும். அந்த நிலப்படிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளியில் அந்த இன்வெர்டட் கோன் ஷேப்பில் இருக்கும் குமிழ். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டு போகிறப்போ லெஃப்ட் சைடில் சேவாக்ஸ் இருப்பாங்க. அங்கே ஒரு கிருஷ்ணர் இருப்பார். அதை தாண்டி எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற ரெங்கநாதர் இருப்பார். லெஃப்ட் சைடில் வரதராஜ பெருமாள் இருப்பார். திருப்பதி மூலவர் பெருமாளோடு சேர்த்து ரெங்கநாதரையும் நம்ம சேவிப்போம், வரதராஜ பெருமாளையும் சேவிப்போம். நிறைய பெருமாள் இருக்காங்க. அதில் ஸ்ரீரங்கம் ரெங்கநாத பெருமாள், திருப்பதி பெருமாள், வரதராஜ பெருமாள்லாம் ஆழ்வார்களோட டைரெக்டாக பேசின பெருமாள். ஸோ இவங்க சன்னதியெல்லாம் இருக்கும். அதை தாண்டி உள்ளே போகிறப்போ பங்காரு வாக்கில் கருடாழ்வார் இருப்பார். லெஃப்ட் சைடில் வராக சுவாமி, தாயார், மேலே தசாவதாரங்கள், ஜெயன், விஜயன், உள்ள பஞ்சபேரங்கள், மூலவர் பெருமாளோடு சேர்த்து ராமர், சீதா, லக்ஷ்மணர், சக்கரத்தாழ்வார் இருப்பார், ருக்மிணி கிருஷ்ணர் இருப்பாங்க, மலையப்ப சுவாமி தாயார் இருப்பாங்க, உக்ர ஸ்ரீனிவாசர், போக ஸ்ரீனிவாசர், கொலுவு ஸ்ரீனிவாசர், இப்போ நீங்கள் பார்க்குற மூலவர் பெருமாள் எல்லாருமே இருப்பாங்க கர்ப்பகிரகத்துள்ள. ஸோ அவங்கள சேவிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு பிரகாரம் சுற்றுறப்போ கார்னரில் சந்தன அறை இருக்கும். அங்கே ரொம்ப அழகாக ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. கொல்ஹாப்பூர் மகாலட்சுமி லைட்டு போட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அதை சேவிச்சு நம்ம அப்படியே வந்தோம் அப்படின்னா விமான வெங்கடேஸ்வர சுவாமி இருப்பார். விமான வெங்கடேஸ்வரி சுவாமிக்கு தாண்டி வர்றப்போ ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி நம்ம பார்த்துருப்போம். பாஷ்யக்காரில் சன்னதின்ட்டு உண்டியல் காசு போடுவோம். அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு சன்னதி இருக்கும், பாஷ்யக்காரில் சன்னதி. அதுதான் ஸ்ரீ ராமானுஜரோட சன்னதி. அனந்தாழ்வார் பிரதிஷ்டை பண்ணது. கோயில் உள்ள பெருமாளோட தனிச்சன்னதியில் ஸ்ரீ ராமானுஜர் இருக்கார். ஸ்ரீ ராமானுஜரை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது. இருந்தாலும் நிறைய கோயிலுக்கு போய் நிறைய கைங்கரியம் செய்திருக்கார். ஒரு அவதாரத்துலேயும் பெருமாளோட நிழலாக வந்தவர். ஆதிசேஷனா, ராமாவதாரத்தில் லக்ஷ்மணரா, இப்போது நாம் செய்கிற இந்த பாவங்கள்லேருந்து விடுபட்டு வைகுண்டத்துக்கு போய் சரணாகதி எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். நிறைய கோயிலுக்கு போய் நிறைய கைங்கரியம் செய்திருக்கார். இப்படி சுவாமி கும்பிடணும், இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறைப்படுத்தியிருக்கார். அந்த மாதிரி தான் திருப்பதிக்கு ராமாயணம் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கார் திருமலை நம்பிக்கிட்ட. திருப்பதிக்கு என்டர் ஆகும்போதே ஸ்ரீ ராமானுஜர் சர்க்கிளில் ஸ்ரீ ராமானுஜர் இருப்பார். அங்கேயே நம்ம அவரை சேவித்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கப்பிலேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா நம்மாழ்வார் சன்னதி இருக்கும். அங்கே தான் ஒரு ஆண்டு காலம் இருந்து ராமாயணம் கற்றுக்கிட்டு திருமலையில் நிறைய கைங்கரியம் செய்திருக்கார். எப்படி நம்ம சுவாமி கும்பிடணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, இப்போ வரைக்கும் டிடிடியில் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. மலைக்கு நம்ம நடந்து போகிறப்ப கூட மொக்கல்ல பர்வதம் வரும். அதை தாண்டினோன்னே ஸ்ரீ ராமானுஜருக்குன்னு அங்கே தனிச்சன்னதி லெஃப்ட் சைடில் இருக்கும். அதை தாண்டி நம்ம திருமலைக்கு வந்தோம் அப்படின்னா பெத்தஜியர் மடத்தில் ஸ்ரீ ராமானுஜர் இருப்பார். ஸ்ரீவாரி கோயில் உள்ளே போய் பெருமாளை தரிசனம் செய்துட்டு பிரகாரம் சுற்றுறப்போ இப்போ நீங்கள் பார்க்குற பாஷ்யக்காரில் சன்னதி
ஸ்ரீ பாஷ்யம் எழுதினதுனால அவர் பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ ராமானுஜர் இருப்பார். அவரோட ப்ரெசன்ஸ் ஒரு சில கோயிலில் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி திருப்பதிக்கு வர்றப்போயும் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்சிடெண்ட் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போது கருட பஞ்சமி கருட சேவை அன்றைக்கி 300 தரிசனத்தில் போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரப்போ நோட் பண்ணேன். ஸ்ரீ ராமானுஜர் சன்னதிக்கிட்ட இப்போ நம்மளை போகிறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. பட் இப்போது ஒரு ஸ்பெஷலான இடத்துல ஸ்ரீ ராமானுஜரை பார்த்து நம்ம தொட்டு நல்லா நமஸ்காரம் பண்ணி சேவிக்கலாம். தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வருவோம். தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு பேக் சைட் மூலவருக்கு ஒரு பிரகாரம் இருக்கும். அந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்க்குற வியூ. இது என் பொண்ணு வரைஞ்சது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக. அப்பனுக்கு சங்கும் ஆளியும் அளித்த பெருமான் ஸ்ரீ ராமானுஜர். ஒரு காலத்தில் கோயில் உள்ளே இருக்கிறது திருப்பதி பெருமாள் கிடையாது. ஏன்னா சங்கும் சக்கரம் இல்லை அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்தது. ஏன்னா சங்கும் சக்கரத்தை தொண்டமான் சக்கரவர்த்திக்கு பெருமாள் கொடுத்துட்டதா சொல்லுவாங்க. அதனால் யாரும் அதை பெருமாள்னு ஏற்றுக்கல. முருகனாக இருக்கலாம், இல்லை அம்பாளாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தப்போ ஸ்ரீ ராமானுஜர் வேற இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறார். நைட்டு அந்தந்த சுவாமிக்குரிய ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு நம்ம நட சாத்திட்டு மறுநாள் காலையில் எந்த ஆயுதத்தை அந்த சுவாமி ஏந்திருக்கோ அதுதான் அந்த சுவாமியை நம்ம ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நைட்டு உள்ள ஆயுதங்கள்லாம் வைக்கிறாங்க, கதவை அடைச்சிடுறாங்க. பல பாசுரங்களில் பெருமாள் தான் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருந்தாலும் சங்கும் சக்கரமும் இல்லாததுனால இப்படி ஒரு சுச்சுவேஷன் உள்ளே இருக்கிறது எந்த சுவாமி அப்படிங்கிறதுனால ஆதிசேஷனோட மறு அவதாரம் தான் ஸ்ரீ ராமானுஜர். அவர் ஆதிசேஷனாக மாறி, அதாவது பாம்பா மாறி இப்போ நீங்கள் பார்க்குற இடத்தின் வழியாக உள்ளே போய் சங்கும் சக்கரமும் தரித்தார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் பெருமாள் மேலே அவர் வச்சிருந்த பக்தியினால் அவர் சொல்கிறார், நீ சங்கும் சக்கரமும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ பெருமாள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால சங்கும் சக்கரமும் பெருமாளுக்கு தரித்த குருவா ஸ்ரீ ராமானுஜரை சொல்கிறாங்க. பட் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழியாக தான் உள்ளே போய் பெருமாளுக்கு சங்கும் சக்கரமும் தரித்தார். அந்த போன வழி, பாம்பு போன வழி அடைச்சி அங்கே ஸ்ரீ ராமானுஜரை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த தடவை போகும்போது பார்த்தேன். நம்ம பார்க்கலாம், நல்லா கிளியராக தெரிகிறார். அதாவது பின்புறம் பெருமாள் மூலவர் இருக்கக்கூடிய பின்புறம் ஒரு சிலர் நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம். 2 பலிபீடம் இருக்கும். அந்த பின்புறத்துலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இப்போ நீங்கள் ஸ்கொயர் போட்டிருக்கலாம், அந்த சைடு ஒரு பலிபீடம், ரைட் சைடில் ஒன்று இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு, அதாவது விமான வெங்கடேஸ்வரை பார்க்குறதுக்காக போயிடக்கூடாது. அந்த நார்த்து வாலுக்கு போயிடாமல் அதுக்கு முன்னாடியே பெருமாளோட பேக் சைடு வால், வெஸ்ட்டு சைடு, அங்கேயே இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல அந்த பலிபீடத்துக்கிட்ட அந்த வால்லையே எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக தமிழ் லெட்டர்ஸ், ஒரு சில மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. வேறு எந்த சுவாமியும் இல்லை, ஸ்ரீ ராமானுஜர் மட்டும்தான் இருக்கார். மேலே பெருமாள் இருக்கார் விமானத்தில். பட் அந்த சுவற்றில் ஸ்ரீ ராமானுஜரை மட்டும்தான் பார்த்தேன். இந்த பலிபீடத்துக்கிட்ட ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. நம்ம ஈஸியாக பார்க்கலாம், தேடியெல்லாம் கண்டுபிடிக்கணும்ட்டுலாம் கிடையாது. அவர் இந்த சைடாக போய் தான் சங்கும் சக்கரமும் பெருமாளுக்கு தரித்தாரா அப்படிங்கிறத விட ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அவர் அங்கே செதுக்கியிருக்காங்க. ஸோ அது ஸ்பெஷலாக தான் இருக்கும். அந்த வாலில் வேறு எந்த சுவாமியுமே இல்லை, ஸ்ரீ ராமானுஜர் மட்டும்தான் இருக்கார். ஸோ அதை தொடும்போது ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு சொன்னாங்கல்ல, அவங்களும் சொன்னாங்க, பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணுங்கள். வெளிப்புறத்தில் தான் இருக்குது, பெருமாளுக்கு பேக் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குற பலிபீடத்துக்கிட்ட செதுக்கியிருக்காங்க. சிற்பமாக இல்லை, அந்த செவத்துலேயே செதுக்கியிருக்காங்க ஸ்ரீ ராமானுஜரை. ஏதோ ஒரு ஸ்பெஷல் ரீசனுக்காக தான் செதுக்கியிருப்பாங்க. ஸோ தொட்டு சேவிக்கிறப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் அண்ட் வைப்பு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் கோயிலில் பார்த்தது, மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். நம்ம போகும்போது நல்லா சேவிக்கலாம், தொட்டு சேவிக்கலாம். ஸ்ரீ ராமானுஜர் அங்கே இருக்கார். டெய்லி 11 டைம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக சொல்லி சுவாமி கும்பிடும்போது வீட்டில் கும்பிடுவேன். அண்ட் எப்போ திருப்பதிக்கு போனாலும் பாஷ்யக்காரில் சன்னதிக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் நிற்கும்போது என்ன மீறி கண்ணில் தண்ணி வரும். அண்ட் இந்த ஸ்ரீ ராமானுஜர் அந்த செதுக்கி இருக்கிறத பார்த்தோன்னே ஒரு மாதிரி என்னவோ பண்ணுச்சு. அவர் அந்த சைடாக போய் சங்கும் சக்கரமும் தரித்தாரா அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் இது. பட் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ரீசனுக்காக தான் அங்கே செதுக்கியிருக்காங்க. அது நம்ம கண்ணில் படுது, சொல்லியிருக்கிறாங்க, நம்ம காதில் அதை கேட்டிருக்கோம். அப்படிங்கும்போது நினச்சிக்கிட்டே தொடும்போது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் வருது. நீங்கள் போனாலும் ஈஸியாக பார்க்கலாம். அந்த பலிப்பீடத்தை ஒட்டி கீழே செதுக்கியிருக்காங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா
கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் ஒரு மாதமும் அப்போது ஸ்ரீ ராமானுஜரோட உற்சவமூர்த்தி நம்ம மாட வீதியில் பார்க்கலாம். வீதி உலா வருவார். அவரோட அவதார திருநட்சத்திரத்தப்போ 19 நாட்கள் ரொம்ப விசேஷமாக திருமலாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன், எப்படி திருப்பதிக்கு போகிறப்போ தரிசனம் பண்ணிட்டு வரணுங்கிறதுல பெரியஜியர் மடத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கிறதும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. முறைப்படி திருப்பதிக்கு எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதில். ஸோ அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், ஒரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டெய்லி டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கு ஆகிற நேரம் சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பதிக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் போகிறப்போ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ அந்த பலிபீடத்துக்கிட்ட ஸ்ரீ ராமானுஜரை பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்ட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.